பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கூடி வந்தவங்கள் ஆசீர்வாதம் பிதாவே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. உன்னோடு பெற்றாரும் பிதாவே. இந்த பாடம் எடுத்து நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன். ஆமென். சரி, ஆவிக்குரிய வளர்ச்சியா? நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இதை என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பூரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா எதற்குரியது? எதை நோக்கி இருக்கிறோம்? எதற்காக அந்த வளர்ச்சி? சரி, நம்ம அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் நித்தியத்தை நோக்கி, நித்தியமான அந்த இருதயத்தையும் அந்த மனதை பெற்றுக்கொண்டு நமக்கு முன்பு ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, நம்ம யாரெல்லாம் அந்த ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால், அவருடைய குமாரனுடைய மனதை, சரி, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நித்தியத்திற்காக ஏதுவாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எதை காண்கிறோம்? நம்ம உலகத்திலிருந்து குமாரனுடைய சாயலை அறிவதற்காக நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? தேர்வு செஞ்சிருக்காரு. சரி, நாங்கள் எப்படி, எந்த வகையான காரியங்களிலே நாம் தேவனை காண்பது? சரி, தேவனை காண்பது என்பது மெய்யாக யாரை காண்பதாக இருக்கு? இங்கே இயேசுவானவர் பரிசுத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்க. பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளினாலே செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களையே சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சரி, நம்ம இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாம் பிரமாணத்தை நாம் கைக்கொள்வதனாலே நம்ம இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பிரமாணத்தை கீழ்ப்படிவதனாலே, பிரமாணத்தை கைக்கொள்வதனாலே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு முன் ஒரு ஓட்டமானது வைக்கப்பட்டிருக்கு. ஓட்டம், ரேஸு. அது எப்படி, எதை நோக்கி ஓடணும் அப்படின்னா, நம்ம கண்டமேனிக்கு ஓடக்கூடாது. சுற்றி பாவம் நெருங்கி இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம எதை செய்யணும்? அதை தள்ளி விட்டு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் யார் ஆரம்பிக்கக்கூடியவராக இருக்கார்? விசுவாசத்தை. நமக்கு ஆரம்பம் யாரு? இயேசு. இங்கே நமக்கு முடிவு யாரு? முடிக்கிறவராக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்போனா நம்ம நித்தியத்திற்கு ஏதுவாக நாம் வாழ்வதற்கு இது என்ன செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, இது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் என்னவா இல்லை? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நித்தியமானது.
சரி, இது நித்தியத்துவம் என்பது நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராமிஸ். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று செய்கிறீர்கள், பிரமாணத்தை கண்டு அதை கைக்கொள்றீங்க, அதுக்கான பலன் தேவன் கொடுக்கிறார். புரியுதுங்களா? சரிங்க. கொலோசியர் புஸ்தகத்திலே நம்ம என்ன பார்க்குறோம்? கொலோசியர் இல்லை, எபிரேயர் புஸ்தகம் 12:3ல், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இளைப்புள்ளவர்கள்னா இளைப்பு உள்ளவர்கள்னா என்ன? மரத்து மேலே ஏறுறவங்க அப்படின்னா இறங்கி வந்தால் என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவாங்க, மூச்சு வாங்குது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஓட்டத்தில் ஓடும் பொழுது இந்த பாவிகள் செய்யக்கூடிய இந்த இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போனா நம்ம யாரை நினைத்து பார்க்கணும்? தொடர்ந்து யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? முதல்ல எங்கே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அது நம்ம பார்ப்போம். சரி, இங்கே பாருங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க விரோதமாக நமக்கு செய்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? விரோதிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எல்லாரையும் அன்புள்ளவர்களாக, மிகவும் தயவுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, சாந்த குணமுள்ளவர்களாக, இது எல்லாமே ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது. எல்லா பாகமும் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா, சரி, ஒருவர் அவர்களுக்கு விரோதமாக செய்யும் பொழுது இயேசுவை பார்க்குறோம், நன்மை செய்தார். நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை, என் கிரியின்படியாவது விசுவாசிங்க. இந்த கிரியை யாராலையும் செய்ய முடியாது. குஷ்டரோகி சுத்தமாகறாங்க, பாவிகள் நடக்கிறாங்க, பிணியாய்கள் சரியாகிறாங்க, வியாதிகாரர் குணமாகறாங்க. புரியுதுங்களா? இப்போ யாருமே அந்த குளத்தில் இறங்கினா தான் சரி வாங்க வச்சுங்களேன். இப்போ யாருமே இறங்கலை, என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும்போது எழுந்து நடன்ற. அதுவும் இல்லாமல் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்ற. ஏன்னா நீ இதோட இந்த இடத்துல நீங்கள் வருவதில்லை. புரியுதுங்களா? ஏன் இப்படி? சரி, இப்போது அவர் நம்ம எதற்கு அப்படி பார்க்குறோன்னா, அவருக்கு விரோதமாக நிறைய பேர் இருந்தாங்க. கல்லால் அடித்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்போனா கற்கள் ஒரு இடத்துல வைத்து எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? கற்களை எடுத்து அடித்தாங்க இல்லையா? இதற்காகவே என்ன செஞ்சாங்க? கற்களை வைத்து அடித்து ஒருத்தரை கொலை செய்வதற்கு எதுவாக பார்க்குறாங்க. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னா ஆபிரகாமின் அடிச்சூடை செய்யணும் இல்லையா? நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுறீங்க? நானோ என் பிதாவினத்தில் கண்டதை செய்கிறேன், உங்கள் பிதா பிசாசுன்றேன். நம் பிதாவை யாராக இருக்கணும்? நம்ம பிதா பரலோகத்தின் பிதாவாக இருக்கணும். இயேசுவின் இடத்தில் கண்டதை நாம் செய்கிறோம். எது பிதாவானவர் அவருக்கு சொல்ல? அவர் ஒன்றும் தாமா சொல்ல, அவரோட ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் அவருடையது. புரியுதுங்களா? அவர் முதலாய் தன் சுயமான மகிமையை தேடலைன்னா நாம் என்ன செய்யணும்? சரி, நமக்கு இவங்களோடு போராடும் பொழுது இளைப்பு வருமானு கேட்டால் தேவனே சொல்கிறார், வரும்னு சொல்கிறார். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் என்ன சொல்கிறாரு? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் ஒன்றும் எதிர்த்து நிற்கவில்லையே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுய பிரயோஜனத்திற்காக தான் தேவனானவர் இப்படிப்பட்ட மக்களை வைத்து நம்மளை சோதிக்கிறார். புரியுதுங்களா? இது நாம் எழுந்துவதற்காக கிடையாது. தேவனானவர் நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, நாம் பரலோகத்திலே அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக. சரி, இங்கே இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நம்ம தொடர்ந்து என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவராலே நம்ம பிழைக்கக்கூடியவர்களாக. இவருங்க யோவான் 3:33 அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்றும் முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்.
தேவன் அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் யாரு? யாரோ அவர் மேல் யார் விசுவாசமா இருக்கிறா? சரி, சீஷன் தான். இங்கே தொடர்ந்து பின்பற்றக்கூடியவன் யாரு? சீஷன். இங்கே பாருங்க, தம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். முத்திரை அப்படின்னா அது ஒரு வெளியேறப்பட்டது, ஒரு அதிகாரத்தை குறிப்பிடுது. அந்த முத்திரை தாளில் முத்திரை வாங்கினாங்க அப்படின்னா ரொம்ப அதிகாரம் உள்ளது தான். ராஜா கிட்டேருந்து முத்திரை மோதிரத்தில் அதிகாரம் வாங்கிட்டு வருவாங்க. புரியுதுங்களா? அது சில இடத்துல ராஜாவே மாற்ற முடியும். அதிகாரம் வல்லமையை குறிக்குது முத்திரை என்று. சீல் அப்படின்னு சொன்னால் அங்கீகாரம், அதிகாரம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று அதிகாரம் உள்ளவனாக ஏற்றுக்கொள்கிறானா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யாரு? இயேசுதான். இயேசுதான் என்ன பேசுனாரு? அங்க ஒரு வார்த்தை மாத்தினாரா? அவர் மகிமையை தெரியல, ஏதாவது ஒரு வார்த்தை மாத்தினாரா? இது பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறாரு? சுயமாய் ஒன்றும் பேசலையே. சரி, அது அவருடைய வார்த்தை தான். நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனிலே அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்துட்டாரு. எப்போ பெற்றுக்கொள்ள போறாரு? மரண பரியந்தம் தாழ்த்தி அவரை சிலுவையிலே அவருடைய அந்த நோக்கத்தை, பிதாவினுடைய நோக்கத்தை முடிக்கணும். அப்போ கொடுக்க போற. இங்கே நமக்கு ஒரு சந்தோஷமானது இருக்கிறது. ஏன்? உங்கள் அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமான வேத வாக்கியங்களை கை கொள்வதனாலே, அவருடைய வார்த்தையை கை கொள்வதனால என்னவா இருக்கீங்க? பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீங்க இல்லையா? இங்கே பாருங்க, குமாரனிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அப்படி கை கொண்டு வரும் பொழுது என்ன செய்கிறீங்க? அவர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்கிறீங்க, கிரியை நடப்பிக்கிறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. நீங்கள் சொல்கிறாரு, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரன் காண்பதில்லை, குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குமாரனை எப்படியாக விசுவாசிக்கிறார்கள்? கேட்டு பாருங்களேன். நீங்கள் குமாரனை என்ன என்று விசுவாசிக்கிறீங்க, ஏன்னு விசுவாசி? அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அவர் ஜீவனை கொடுக்கிறவரா என்று விசுவாசிக்கிறாங்களா? கேட்டுப்பாரு. சரி, அவர் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டு பாருங்க. சொல்ல தெரியாது. நம்ம என்ன விசுவாசிக்கணும்? நாவல் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி. பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்காக பிழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். யாருக்காக பிழைக்கணும்? மரித்தவர் ஆண்டவர் இயேசுவுக்காக அவரோட இருந்திருக்காரு, பிதாவின் மகிமையினால. சரி, இப்போ நம்ம விசுவாசிக்கிறதுனாலே ஜீவனை காண்கிறோம். அப்போ விசுவாசியாதவனும் குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும். 1 யோவான் 5:12 இதான் சொல்றாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் யாருடையவர்களாக இருக்கணும்? நாம் இயேசு கிறிஸ்து உடையவர்களாக இருக்கணும். இயேசுவானவர் எப்பொழுது நம்மளோடு இருப்பார்? நீதியை செய்ஜா, அவருடைய பிரமாணத்தின்படி செய்ஜா இருப்பாரா?
இல்லையா? எல்லா மோசம் போகக்கூடிய இச்சைகளினாலே நம்மளுடைய ஓட்டத்தில் ஓடாமல் இருப்போமானால் இருப்பாரா? அவர் அநியாயம் செய்யக்கூடியவர் கிடையாது. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் அவருடைய கேள்வியினால வருகுது. அதை தொடர்ந்து அந்த விசுவாசத்தை அப்படி மட்டும் இருக்குன்னா, அது சரீரம், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கோ, ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கோ, அதே மாதிரி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சிருக்கீங்க? எழுந்திருக்கிறீங்களா கேட்குறாரு கேள்வி. எழுந்தீங்கன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரஸ்தத்தில் வீட்டில் இருக்கும் இடத்தில் உள்ள அங்கே நீங்கள் நாடணும், அங்கே தேடுங்கன்னு சொல்கிறோம். அப்போது மற்றபடி பெருமை உள்ளவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திப்பார்கள் என்பதாக பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மனம் உள்ளவர்களாக இருக்கணும்? நாம் பூரண மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. பூரண மனம் என்ன செய்யாது அப்படின்னா, மேட்டிமையானவைகளை செய்யாது, தாழ்மையானதை செய்யும். சரி, நீதி என்னவோ அதை தான் செய்யும், அநியாயம் செய்யாது. சரி, இப்போ பரிசுத்தம் இல்லாமை என்பது நீதியில் வருமா, இல்லைன்னா பழைய மனுஷனுடைய செய்கையில் வருமா? பழைய மனுஷனுடைய செய்கை நீதி இல்லை, பிரமாணத்தின்படி செய்தால் தானே நீதி. சரி, நம்ம பார்த்தோம், அவருடைய சாட்சியை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் என்ன செய்கிறான் நம்ம பார்க்குறோம்ல, அதுதானே நீதி. அப்போ இது அநியாயம் இல்லையா? இப்போ அநியாயம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று பார்க்குறோம். நாம் தொடர்ந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முழுவதுமாக முழு மனதும் முழு ஆத்மாவோடும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். மார்க்கு 12:33 முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலாய் பலியாக பார்க்கிறோம் முக்கியமாய் இருக்கிறது என்றார். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று. அதன் பின்பு ஒருவனையும் அவனிடத்தில் யாதொரு கேள்வி கேட்க துணியவில்லை. இங்கே யார் கேட்குறா அப்படின்னா வேதபாரகன். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொருவரும் தேவன் இல்லை. என்ன பார்க்குறோம்? முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். சரி, மத்தேயு புஸ்தகத்திலையும் நான் இதுதான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, முழு மனதோடு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்றாரு? சரி, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும்
உலகத்தில் கொஞ்சம், பாவத்தில் கொஞ்சம், தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம். அப்படி இருந்தோம்னா நாம் சரியாக இருக்குமா? அது ஆவிக்குரிய வகையில் வளருதா? அப்போ அது நீதியை செய்வதா? சொல்கிறார், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறணுன்ற அன்பு கூறுவது அப்படின்னா, அன்பு கூறுறேன் தேவனே, ஆனால் உன் பிரமாணத்தை கை கொள்ள மாட்டேன் தேவனே, அப்படி சொல்லலாமா? அன்பு கூறுவது எப்படின்னா, அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளணும். ரபின்னு சொன்னீங்கன்னா அவருடைய என்ன செய்யணும்? அவரையும் கை கொள்ளணும், அவர் வார்த்தைகளை கை கொள்ளணும்னு சொல்கிறோம். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:1-3. இங்கே யோவான் காண்றாரு புதிய பூமியையும் புதிய வானத்தையும். இங்கே ஒரு புதிய நகரம் ஒன்று இருக்குது, அது விரும்பத்தக்கதான ஒரு நகரம். நாம் அந்த நகரத்துக்கு மேலே தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம ஆசை உள்ளவராக அதை தான் நம்ம விரும்புகிறோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பின்பும் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போன, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு புது நகரம் இருக்குது. அந்த நகரம் பரலோகத்தில் இருக்குது, அது புதுசாக இருக்குது, அது பழசு இல்லை. பாருங்க, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். சரிங்க, யோவான் என்ன காண்றாரு? யோவான் என்ன காண்றாரு? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். என்ன காண்றாரு? என்ன காண்றாரு? முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. என்னென்ன இல்லாமல் போயிற்று? முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சரி, யோவானாகிய நான் புதிய எருசலேமே பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. சரி, நம்ம என்ன காண்றோம் அப்படின்னா, தொடர்ந்து இங்கே ஒரு மிகப்பெரிய நம்ம நேசிக்கத்தக்கதான ஒரு நகரம், நேசிக்கத்தக்கதான ஒரு நகரம் இருக்கிறது. அது புதுசாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த எருசலேம் பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்னு சொல்கிறேன். அது தன் புருஷனுக்காக, புருஷன்னா யாரும் தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஒரு கல்யாணம் ஆக போகுது, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு. ஒரு பையனுக்கு ஒரு எப்படி கொடுப்பாங்களோ, அலங்கரிப்பாக அந்த கல்யாணத்தில் எப்படி இருப்பாங்களோ, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டது போல என்ன அந்த அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கா அந்த நகரம்? எப்படி அலங்கரிப்பு பட்டதாக அந்த நகரம், இந்த நம்ம ஆசைப்படுற அந்த நகரம், பரலோகத்தில் இருக்கிற அந்த நகரம் அப்படி இருக்கா. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது.
அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இங்கே யாரு எப்படிப்பட்டவர்கள் நகரத்தை நாம் ஆசைப்படுகிறோம் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே வந்து நமக்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறார். இங்கே நாம் பார்க்குறோன்னா பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்படி காண்றார் யோவான். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனிடத்திலே வாசஸ்தலமாக இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? தேவன் நமக்கு தேவனாக இருக்கணும், நாம் அவருக்கு ஜனங்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே சரி, நம்ம தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், இஸ்ரவேலர் மக்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ தேவன் அவர்களுக்கு பிள்ளையாக இருப்பார்? தேவன் எப்படி அவங்களுடைய இஸ்ரவேலினுடைய தேவன் அவங்களை எப்போ குமாரரும் குமார்த்தியுமாக நடத்துவார்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அப்படிதானே? அப்போது அவர் கற்பனையை கை கொள்ளாததுனால தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? தொடர்ந்து இஸ்ரவேலின் தேவனை பரிசுத்தரை தொடர்ந்து துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. எரேமியா புஸ்தகம் 37 நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கையாக செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நியாயப்படுத்தி அவர்களை வாத்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எப்போ? நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கையை செய்வேன். செஞ்சார உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கா? நமக்கு ஒன்று இந்த நகரம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவன் அவங்களுக்கு தேவனே அவங்க சொந்த தேவனாக நம்மை புத்திரராக இஸ்ரவேலர் புத்திரர்களாக நடத்துகிறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன தேவை? புரியுது நான் சொல்கிறது? இப்போது இஸ்ரவேலர்களுக்கு பரலோகத்தின் தேவனாக இருக்கணும், இஸ்ரவேலர்கள் அவங்க பிள்ளையாக இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? பாருங்க, நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். அந்த உடன்படிக்கையின்படி செய்யும் அவங்க. இப்போ நாம் படித்தோம்ல, நம்மளும் குமாரரும் குமார்த்தியுமா இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? சொல்லுங்க. நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நீங்கள் பிரமாணத்தின்படி செய்யணும். ஆமாம், அவர் கொடுக்குற எல்லா பிரமாணத்தின்படி செய்யணும். நாம் ஜெயம் கொள்ளணும். என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். அப்படிதானே சொல்கிறாரு? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல சொல்கிறாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்திலே சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவர் ஜெயம் கொண்டுட்டாருன்ற அவர் என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொண்டுட்டாரு சொல்கிறாரு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல.
ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். யாரு கேட்குறான்? சபை. அங்கே இருக்கிற 7 சபையும் கேட்டிருக்கு. அங்கே நிறைய சபை என்ன செய்யலை அப்படின்னா, தொடர்ந்து அவங்க வளரல. நிறைய சபையை குறித்து தேவனானவர் என்ன செய்யலை, நீங்கள் வளரல அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அமனமாக இருக்கிறீங்கன்றார், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறீங்கன்றார். என்னிடத்துல வஸ்திரம் வாங்கி கொள்ளுங்க சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரத்துலலாம் மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவியும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நாம் என்ன செய்யணும்? அது அந்த இது நமக்கு என்ன இருக்கு? இந்த சபையானது எப்படியாக வளரணும்னு சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக நீ விழித்து கொண்டு, விழித்துன்னா பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும், பூமிக்குரிய வகையில் பார்க்கல, ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். சாகிறதுக்கு ஏதுவான இருக்கிறவைகளை சிறப்படுத்து. நீ சாக போறன்றாரு. உன் கிரியை செத்த கிரியை ஏற்றவாறு இருக்கு. முழுவதுமாக எல்லாமே சாகிறதுக்கு எதுவாக இருக்கிறீங்க. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. இது எந்த சபையை குறித்து சொல்றாரு? எந்த சபை இது? சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இதே மாதிரி 7 சபைக்கு எழுதுற. சரி, ஒவ்வொரு நோக்கமும் ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் நமக்கு ஏன் இப்படி வலியுறுத்தக்கூடியதாக, நீதியை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு? நீதியை ஏன் ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு? சரி, நம் நீதியின்படி தான் பிதாவானவர் அவரை பூர்ணப்படுத்தினார். இயேசு தனித்து இருந்தாருன்னா என்ன செய்ய மாட்டார்? அவர் பூர்ணப்பட்டிருக்க மாட்டார். நான் அவர் என் பிதாவோடு இருக்கிறேன்னு தொடர்ந்து சொல்கிறாருன்னா அவர் பூர்ணப்படுறாரு. அவருடைய பிரமாணத்தை தான் கை கொள்கிறாரு. நாமளும் தனியாக இருப்பதில்லை, இயேசுவோடு இருக்கிறோம், நாம் பிதாவோடு இருக்கிறோம். அவர் குமாரனும் பிதாவோடு நாம் இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்கிறதில்லை, நாம் தொடர்ந்து விழுந்து போவதற்கு முடியும். நாம் இருந்தாலும், இந்த சபை மாதிரி இருந்தாலும் நான் என்ன செய்யணும்? நான் தொடர்ந்து என் கிரியைகளை நான் கண்டு மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அதை திருப்பி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நாம் நீதியின் காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியங்களை நம்ம அந்த மனம் திரும்பிட்ட பிறப்பு திருப்பியும் அந்த கிரியைகளை செய்யக்கூடாது. நம்ம மனம் திரும்பிட்டோம், அந்த மனம் எனக்கு தேவையில்லை, அது உலகத்திற்கு கேட்டது, பொல்லாதது. இங்கே பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கே அதே தான் வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அவர் பிரமாணத்தின்படி நாம் செய்யணும். அவர்களுக்கு என்ன பிரமாணம் கொடுத்தாரு? உலகத்தை விட்டு நாம் பிரிந்து வரணும்ன்ட்டு இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணம் கொடுத்தாரு. அவர் பிரமாணத்தின்படி செய்யணும்னு கொடுத்தாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம், அவருக்கு நடுவில் இருக்காதீங்க, பிரிந்து வந்து அவருடைய கிரியைக்கு உடன்படாதீங்கன்ற.
இங்கே சொல்கிறாரு, ஜெயம் கொள்கிறவன் எப்படி ஜெயம் கொள்ள போகிறான்? அவன் எப்படி ஜெயம் கொள்ள போகிறான்? அவருடைய பிரமாணத்தை நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு? கை கொள்ள வேண்டியது இருக்கு. நம்ம ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்ம எப்போ 30ஆக 60ஆக 100ஆக பலன் தருவோம்? சரி, இங்கே 8ல் நம்ம பார்க்குறோம் யார் யாரெல்லாம் அவர் பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், சரி எப்படிப்பட்டவர்கள்லாம் ராஜ்யத்திற்கு உட்பிரவேசிப்பது இல்லை என்று 8:9 சொல்கிறார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கார். அந்த மனுஷன் தாவீதினுடைய புத்திரனாக இருக்கார், தாவீதினுடைய பிள்ளை சாலமோனாக இருக்கார். அவர் எதை கோர்றாரு அப்படின்னா, அவருடைய பாதையில் நடப்பதற்கு, அவருடைய அடிச்சூட்டில் நடப்பதற்கு என்ன செய்வார்? பிரமாணத்தை கொடுத்துருக்காரு. இதை தான் கேட்குறார். எப்படி அவருடைய பிதாவானவர் அவருக்கு குமாரராக இருக்க போகிறார்? சாலமோன் எப்படி பிதாவுக்கு குமாரனாக இருக்க போகிறார்? இது தாவீதிற்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் சொல்கிறாரு. அவன் என் நாமத்தை என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாரினாலும் மனுபுத்திரனுடைய அழிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விளங்க செய்தது போல அவனை விட்டு விலக மாட்டேன். சரி, இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து தாவீதுக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன செய்கிறதில்லை, பிரமாணத்தை விட்டு மீறலாமா? அப்படி மீறக்கூடாது. தொடர்ந்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, பிரமாணத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே பாருங்க, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மில்லாரினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். எதுக்கு தண்டிக்கிறார்? பிரமாணத்தின்படி செஞ்சால் ஏன் தண்டனை இருக்கு? சரி, நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நாம் யாரின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும்? நாம் பரலோகத்தின் தேவன் மேலே நம்ம என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து நம்மளுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு இருக்கணும். நம் பரலோகத்தின் தேவனை தான் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ப வேண்டியது இருக்கிறது. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதோ பூர்வ காலம் முதல் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இந்நாள் அறிவித்தார் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவர் இல்லை. பூமியில் எல்லாருக்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் சொன்னை என்னை கொண்ட என்று நான் என்றென்று என்னோடு ஆணையிடுகிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார்.
அவர் தொடர்ந்து நம்ம அவர் சொல்கிறார் இல்லையா, அதை நம்ம எல்லாமே நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதோ பூர்வ காலம் முதல் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தார் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா. பூர்வ காலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது இப்போ தீர்க்க தரிசனமாக இருக்குது. அதை அந்த குறிப்பிட்ட காலம் வரையும் வந்து செய்து முடிக்கிறவர் யார்? பரலோகத்தின் தேவன், அவரை தவிர ஒரு தேவன் இல்லை சொல்கிறாரு. இங்கே பாருங்க, கர்த்தராகிய நான் அல்லவா, நீதிபரரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவைகளே என்னை நோக்கி பாருங்கள். பூமியின் எல்லை இங்கே லாஸ்ட்டில் கடையாந்தரத்தில் இருந்தாலும் சரி, எல்லையில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் சொல்கிறார். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். யாரை பார்க்க வேண்டியது இருக்குது பழைய ஏற்பாட்டில்? தேவனை. சரி, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னுடனே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். எல்லாம் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சபையும் சரி, ஒவ்வொரு மக்களும் சரி, வீட்டுக்கு தலையும் சரி, யாருக்கு உட்படணும், யாருக்கு முழங்கால் படியிடணும், அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து என்னவாக இருக்கணும்? தொடர்ந்து நம்ம நீதியானவர்களாக இருக்கணும். இப்போ இந்த அதிகாரத்தை இப்போ யாருக்கு கொடுத்துட்டா? இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அனைவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தர் என்ற நாமத்தை யாருக்கு கொடுத்துருக்கா? இயேசுவுக்கு. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் புஸ்தகம் 2:10-11 நம்ம ஆச்சது. சரி, நம்ம ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தலையும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட நிலைமை வரும். நம்ம இப்படியே இருந்துட மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒடுக்கமானவர்களாக நடந்து கொள்ளணும், நீதியை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், குடும்பத்தை ஒழுங்காக வழிநடத்தணும், தவறாக இல்லை, நீதியின்படியே வளரணும். எது நீதியோ அதை செய்யணும், எது பிரமாணமோ அதை செய்யணும், எது இரக்கமோ அதை செய்யணும். புரியுதுங்களா? எப்போ தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறாரு? பிரமாணத்தின்படி செய்தாவா? நம் ஜெயங்கொண்டாவா? சரி, நம்ம ஜெயம் கொள்ள வேண்டியது இருக்கு. ஜெயம் கொண்டால் அவனுக்கு பண்ண எல்லாம் அவன் என்ன செய்ய பண்ணுவான்னா சுதந்திரத்தை கொள்வான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு தெளிவாக தெரியுது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவரிடத்தில் எவ்வளவும் அநியாயம் இல்லை, இருள் இல்லை. பிலிப்பியர் 4 அப்பொழுது எல்லா புத்திரர்களும் மேலான தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளவும்
கடைசியாக சகோதரே, வல்லவர்களே, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியை உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, அவைகளே சிந்தித்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும். எல்லா புகழ்ச்சினா என்ன தெரியுமா? நம்ம ஒன்று செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடித்த பின்பு நம்மளை பாராட்டுவது தான் புகழ்ச்சி. சரி, அப்பொழுது எங்கே பாருங்க, எல்லா புகழ்ச்சியோடும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளவும். நம்ம எதெல்லாம் காத்து கொள்ளணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் சிந்தையை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதை சுற்றி வேலி அடைக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்ன செய்யணும்? சுற்றி வேலி அடைக்கணும். வேலி அடைக்கலைன்னா என்ன ஆகும்? சுற்றி வேலி அடைக்கலைன்னா ஏதாவது உள்ளே வந்துடும் இல்லையா? இதுவும் வராத பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய இருதயத்திலையும் பூரணத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை குறித்து சுற்றி வேலி அடைக்கணும். சொல்கிறாரு, கடைசியாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எல்லா காரியங்களும் என்ன? சத்தியம் என்ன? பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஆமாம், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, பரிசுத்தம், பியூர், பிதாவானவர் பியூராக இருக்கு, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொள்ளுங்கள். யாரை சிந்திச்சா என்ன? அதனால் என்ன பிரயோஜனம்? தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதை தவிர நாம் உலகத்தை சிந்திப்போமானால், எப்படி நாம் கெட்டு போவது என்பதை சிந்திப்போமானால் அதில் புகழ்ச்சியும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் எப்படி தேவனாக இருக்கார்? நமக்கு இவைகளை எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதை செஞ்சாதான் அவர் இருப்பார், செய்யலைன்னா இருக்க மாட்டார். இப்போ இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய பிரமாணத்தின்படி செய்யுங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதி ஆகிய வலது இட துக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்குணத்திலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிதஸ்தராகவும் அறியப்பட்டவர்களாய் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சகிக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்களாக எண்ணப்பட்டாலும் சொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேக ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்கள் விளங்க பண்ணுகிறோம். இங்கே சொல்கிறாரு 11, கொரிந்தியரே, எங்கள் வாயில் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை,
உங்கள் இருதயமும் எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. நெருக்கம்னா ஸ்டிங்க். அவங்களுடைய இருதயம் என்ன, பூமிக்குரிய இருதயம் இல்லை, ஆவிக்குரிய இருதயம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பிளட் வெசல்ஸ்லாம் போக பூமிக்குரியதில் ஆவிக்குரியவைகளில் தேவனுடைய வார்த்தை இவ்வளோ நம்ம செய்யும் பொழுது தான் என்ன செய்கிறது, என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஒழுக்கம் எதுவோ முன்னாடி பார்த்த மொழி எல்லா வேத வாக்கியங்களையும் செய்யணும். அப்போ தான் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்படி தேவன் நம்மளோடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் திரும்ப வேண்டியது இருக்குது, மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. ஜெபம் செய்து கடந்து செல்வோம். ஜெபித்தரும்படியாக ஜீவன் அவர்களுக்கு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாம ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதாவே, இந்த நாளை குறித்தது நன்றி பிதாவே. பிதாவே, உடுப்புன்னு குறித்தது நன்றி பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க பிதாவே. உங்களை போல உங்கள் குமாரனை போல இருக்க உதவி செய்யுங்க பிதாவே. இயேசு நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த அவங்க இரக்கத்திற்காக நன்றி தேவனே. உங்களை பரிசுத்தர், நீங்கள் எப்பொழுதுமே உண்மையானவராக இருக்கின்றீர் பிதாவே. நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவே இருக்கிறதற்கு, வாழுவதற்கு உதவி செய்வீராக. நாங்கள் மேலான நோக்கத்திலே எங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு உதவி செய்வீராக பிதாவே. எங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் பிதாவே. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் கனத்திற்கு ஏதுவாக பயன்படுத்த உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள எங்கள் தேவன்தாமே, உங்கள் வேத வாக்கியங்களை முழுவதுமாக நாங்கள் நம்புகிறோம் பிதாவாகி தேவன்தாமே. நீங்கள் உங்கள் குமாரனோடு இருந்தது போல எங்கள் தேவன்தாமே ஒவ்வொருவரோடு நீங்கள் இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்கள் குமாரன் தனித்தில்லை, உங்கள் பிதாவானவர் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, நீங்கள் அவரை தனியாக விடவில்லை என்று அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, தொடர்ந்து எங்களை பாதுகாத்து இந்த உலகத்தில் உள்ளவைகளிலிருந்து பிதாவை எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நீதி நியாயம் என்னவோ அதை நாங்கள் செய்ய பரிசுத்தமுள்ள அந்த அடிச்சூடை கைக்குள்ள உதவி செய்வீராக. நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீர். உங்களை தவிர தேவன் இல்லை, வேறு ஒருவரும் சமானம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, எங்களுக்கு எது நீதியோ, எங்களுக்கு என்ன தேவையோ தயவு செய்து பூமிக்குரிய தேவையை கொடுத்து அருளும் பிதாவே. எங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து எங்களை தேவையான நன்மைகளை கொடுக்கும் பிதாவே. பரலோகத்தின் தேவன்தாமே, இந்த பூமிக்கீழே எங்களுக்கு எதொன்றும் இல்லை என்றாலும் நாங்கள் பிதாவே எப்படிப்பட்டவர்களாக எண்ணப்பட்டாலும் பிதாவாகி தேவனே, நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இருதயமுள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் எங்களை வழிநடத்தும் பிதாவே. ஒரு தயவு ஒத்தாசையை எங்களை தந்து வழிநடத்தும். கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியும், சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.